இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் டின்னர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கம்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கம்மா, நான் வந்து 3 முட்டை எடுத்து வெள்ளை கருவு தனியாக, மஞ்சள் கருவு தனியாக எடுத்திருக்கேன். இதை போல் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் கருவில் மட்டும் லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துருங்க. ஒரு சிட்டிக்கு அளவு, ஒரு அரை சிட்டிக்கு அளவு லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். மிளகு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பவுல் வச்சுக்கலாமா. நான் வந்து 300 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இப்போ பவுலில் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாமா. எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். அதனால தான் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எண்ணெய் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம வந்து சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பிசையுமோ அந்த அளவுக்கு தான். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே போல் நல்லா கிளறி விடுங்க. மாவு கொஞ்சம் வச்சுக்குங்க ஸ்டாக்கை. கொஞ்சம் தண்ணி விட்டு போச்சுன்னா நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ இது மேலவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. இப்படி அப்ளை பண்ணிவிடுங்க. மாவு ஃபுல்லாக அப்படி வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டோமா. அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா இப்படி ரோல் பண்ணுங்கள். சப்பாத்தி கட்டையில் வந்து நீங்கள் மாவு தேய்க்க வேண்டியதே இல்லை. ஏன்னா வந்து சப்பாத்திலே வந்து எண்ணெய் இருக்குது. இந்த அளவுக்கு ரோல் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு உருண்டை சைஸுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சப்பாத்தி செய்கிறோமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் தொட்டு சப்பாத்தி கட்டையில் அப்படி தேய்ச்சிடுங்க. ஒட்டாமல் இருக்கும். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்குங்க. சப்பாத்தியோட கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ண பீஸ்லேருந்து ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்து இப்படி ரோல் பண்ணிவிடுங்க. நல்லா நீங்கள் கட் பண்ணும் போதே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சின்ன சின்ன சப்பாத்தி இல்லாமல் கொஞ்சம் பெரிய சப்பாத்தியாக. இப்போ வந்து நல்லா மெலிசாக திரட்டிடுங்க. திக்காக இருக்கக்கூடாது, நல்லா தின்னாக இருக்கணும். உங்களுக்கு வந்து சப்பாத்தி கட்டையில் ஒட்டுற போல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி திரட்டுங்க. ஏன்னா வந்து மெலிசாக வர வர வந்து கட்டையில் ஒட்டும். பின்னாடி இருக்க கட்டை வந்து லைட்டாக தெரியும். அது வரலும் நீங்கள் திரட்டி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை மஞ்சள் கருவு மட்டும் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க. நடுவில் இப்படி சேர்த்துருங்க. நீங்கள் வந்து எத்தனை சப்பாத்தி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. பாருங்கம்மா, இதை போல் சேர்த்துட்டு இப்படி பாதி வந்து இப்படி மடிச்சிடுங்க. அதே போல் இந்த பாதி இப்படி மேலே சேர்த்துருங்க. அதே போல் இப்படி 4 பக்கமும் இப்படி கவர் பண்ணிவிடுங்க. இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணாலே உங்களுக்கு மூடிடும். உள்ளே இருக்க முட்டை வந்து வெளியே வராது. இதே போல் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கோங்கம்மா. இப்போ தவா வச்சுடுங்கம்மா. தவா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. எண்ணெய் அதிகமாக ஊற்றாதீங்க. தவாவில் தேய்ச்சி விட்டால் போதும். இப்போ வந்து இது சேர்த்துடலாம். பாருங்கள், முட்டையோட வெள்ளை கருவு இருக்குது பாருங்கள். இதில் வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதை சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்பூன்லேயோ இல்லை ப்ரெஷ்ஷோ எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் லைட்டாக செவந்து வரும். திருப்பி விட்டுடலாம். இது மேலேயும் அதே போல் சேர்த்துருங்கம்மா. 2 பக்கமும் நல்லா சேர்த்து விட்டுருங்க. அடுப்பு தீ வந்து நல்லா குறைச்சி வச்சுடுங்கம்மா. இதை போல் நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. மறுபக்கம் திருப்பி விடுங்க. நல்லா செவந்து வரணும். அதே போல் சப்பாத்தி நல்லா வெந்து வரணும். ஏன்னா நம்ம வந்து ரோல் பண்ணி மடித்து வச்சுருக்கோம். அதனால் வந்து உள்ளே வந்து நல்லா வெந்து வரணும். நீங்கள் அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா மேலே செவந்துடும், உள்ளே வந்து வேகாது. அவ்வளோதான். நல்ல டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டின்னர் ரெடி.